ஹைடா பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில்லுன்னு ஒரு காதல் எபிசோடு 11 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட்டு பாருங்கள், அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து ஆஃபீஸ் கிளம்புற வரைக்கும் ஜங்குக்கு உங்ககிட்ட எதுவுமே பேசலை. நீங்கள் அவன்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு வித கோவத்திலே ஜங்குக்கு இருக்கான். அதனால் உங்ககிட்ட எதுவும் பேசாமல் ஜங்குக் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறான். சரி, ஏதாவது ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கும், ஈவினிங் வந்தால் சரியாயிடும் அப்படின்னு நீங்களும் நினச்சிட்டு எதுவும் பேசலை. ஆஃபீஸ் போனவன் அங்கேயும் உங்களை பற்றியே நினச்சிட்டே இருக்கான். என்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? ஒருவேளை அவளுக்கு வருணை பிடிச்சிருக்கோ, அவனை லவ் பண்ணுவாளோ அப்படின்னா அதை என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லலாம்ல. இல்லை அவள் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறாளோ? நான் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா? பேசாமல் அவகிட்ட அவளை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடலாமா? பட் வாட் அபவுட் நீதாவை பற்றியும் அவகிட்ட சொல்லிடலாமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், பட் நீதாவை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிடலாமா? இப்போ சொன்னால் ஒருவேளை அவள் வருணை லவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டானா? பேசாமல் வருண்கிட்ட நான் ஒயனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா என்ன? அவன் நீதா கிட்ட சொல்லிட்டா பெட்டர் ஒயன்கிட்டே பேசி டைம் கேட்கலாமா? அதுக்குள்ளே ஒருவேளை டிவோர்ஸ் கிடச்சிச்சின்னா, ஒருவேளை அதுக்கப்புறமும் நீதாவை சமாளிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? ஒய்யன் எனக்காக வெயிட் பண்ணாலும் அது வேஸ்ட் தானே. அதுக்கு அவள் வருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ஹாப்பியாக தான் இருப்பா. சரி, நான் தான் நீதாக்காக யோசிக்கிறேன். ஒய்யன் என்னை லவ் பண்ணுறா தானே, பட் அவையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவள் எதுக்காக யோசிக்கணும்? அப்போ அவள் என்னை லவ் பண்ணலைன்னு தான் அர்த்தமா? அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நிறையா கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அவன் குழப்பத்தை மட்டுமே பதிலாக சொல்கிறான். இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அரைகுறையாக வேலை பார்த்துட்ருக்கான். நைட்டு ஜங்குக் வீடு திரும்பினதுக்கப்புறமும் அதே கன்ஃபியூஷன்லே தான் இருக்கான். தனியாக யோசிக்கும்போது ஒய்யன் வருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பான். உங்களை நேரில் பார்க்கும்போது, உங்கள் கண்ணை பார்க்கும்போது உங்களை விட்டு கொடுக்க அவன் மனசு வரவே இல்லை. இந்த சூழ்நிலை அவனை இன்னும் ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாகுது. இதனால் சில சமயம் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அதனாலே உங்ககிட்ட அவன் பேசவே இல்லை. இப்படியே அது அடுத்தடுத்த நாள் போய்கிட்டே இருக்குது. ஒருவேளை அன்றைக்கி நீங்கள் வருண் கூட பைக்கில் வராமல் இருந்திருந்தாலும், இல்லை நைட்டு வந்து ஜங்குக் கிட்ட சண்டை போட்டிருந்தா கூட இவ்வளோ குழப்பம் அடைஞ்சிருக்க மாட்டான் ஜங்குக். அன்றைக்கான நாள் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அவனை அன்னைக்கு நாள் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் அவன் அதே ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு இப்படி பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வருண்கிட்ட ஃபோனில் பேசுகிறது கூட நீங்கள் ரொம்பவே அவாய்ட் பண்ணுறீங்க. இதுக்கிடையில் நீதா உங்களையும் வருணையும் சேர்த்து வைக்கிறதுக்காக உங்களை மாலு, பப்பு, தியேட்ரு, கோயிலுன்ட்டு தனியாக கூட்டி போக முயற்சி பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக்கு இது சுத்தமாக பிடிக்கலனாலும் சூழ்நிலை காரணமாக வேறு வழி இல்லாமல் அவனும் உங்கள் கூட போக வேண்டியதாக இருக்குது. அப்படி வெளில போயிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் ஜங்குக்கு உங்ககிட்ட நடந்துக்கிற விதம், அவன் பேசுகிற வார்த்தைகளும் உங்களை ரொம்ப காயப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நீதா தொடர்ந்து உங்ககிட்ட வருணை பற்றி பேசி பிரெயின் வாஷ் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் வேதனையும் கோவத்தையும் தருது. நடுவில் ஒரு நாள் நைட்டு 9 மணி இருக்கும். வருண் ஜங்குக்கு கால் பண்ணியிருப்பான். ஹைடா ப்ரோ அப்படின்னு வருண் சொல்லுடா வருண், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜேகே கேட்க, ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா தான் அப்படின்னு வருண் சித்தியும் பாட்டி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஜங்கு கேட்க, என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல் சீரியல் தான் அப்படின்னு வருண் சாப்பிட்டியா அப்படின்னு ஜங்கு கேட்க, ஆச்சு அப்படின்னு சலிச்சிக்கிட்டே சொல்கிறான். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்க, இந்த சித்தி சப்பாத்தியை போட்டு சாகடிக்கிறாங்கடா அப்படின்னு வருண் டே உன் ஃபேவரட் தானடா, அப்புறம் என்ன அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஜங்கு கேட்க, அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமாடா, ஒரு நாள் விட்டு ஒரு நாளா அப்படின்னு கேட்க, ஜங்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சரி, எங்கே இருக்க, ஆஃபீஸில் இருக்கியா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு வருண் கேட்க, இல்லைடா கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், வீட்டுக்கு போக லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு ஓ அப்படியா அப்படின்னு வருண் சொல்கிறான். ஏன்டா என்னாச்சு, ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஆக்சுவலாக நாளைக்கு வெளியில் எங்கேயாவது போகலான்னு கேட்க தான் கூப்பிட்டேன் அப்படின்னு வருண் கேட்க, நாளைக்கா? நாளைக்கு உனக்கு ஆஃபீஸ் இல்லையாடா? இல்லைடா, ஏதோ சர்வர் இஷ்யூ, டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கிறதால நாளைக்கு ஆஃபீஸ் போய் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. அதனால் நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ ஈவினிங் மேலே தான் ஒர்க் இருக்குது, மார்னிங் ஃபுல்லாக ஃப்ரீ தான். அதான் நீ ஃப்ரீயாக இருந்தால் வெளியில் போகலான்னு கூப்பிட்டேன். இல்லைடா, ஆஃபீஸில் நிறையா ஒர்க் இருக்குது, நாளைக்கு வெளியவே வர முடியாது, இந்த வீக்கெண்ட் வேணால் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஜங்குக்கு
சரி ஓகேடா அப்படின்னு அவன் காலை கட் பண்ணிடுறான். நைட்டு வீட்டுக்கு போன ஜங்குக் இதை பற்றி எதுவுமே உங்ககிட்ட பேசிக்கவே இல்லை. சொல்லப்போனால் அவன் உங்ககிட்ட எதுவுமே பேசலை. காலையிலேயும் அதே மாதிரி தான் எழுந்து எதுவும் பேசாமலே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். மார்னிங் ஒரு 10 மணி இருக்கும். பாட்டி, பெரியம்மா, சித்தி, பாட்டி, பெரியம்மா, ஜேகேவோட அம்மா, நீங்கள், அப்புறம் அந்த வீட்டில் வேலை பார்க்குற மெய்ட் அக்கா, அவங்க எல்லாருமே உட்காந்து ஹாலில் சீரியல் பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. அச்சுச்சோ, என்ன மாமியாரோ இந்த பொண்ணு இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறா அப்படின்னு பாட்டி சொல்ல, நீங்கள் எங்களை பண்ணதை விட வார்த்தை அப்படின்னு ஜேகே அம்மா சொல்கிறாங்க. ஏண்டி பேச மாட்டேன், இவ்வளோ மாதிரி நானும் உன் மூஞ்சில் இடித்து இடித்து வேலை வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஜேகேவோட அம்மா கன்னத்துலேயே லேசாக இடிக்கிறாங்க பாட்டி. ஐயோ, என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு விளையாட்டா ஜேகியோட அம்மா கத்த. அம்மா பெட்டர் நீங்கள் இந்த சீரியல் நடிக்க போங்க, அந்த ஆக்ட்ரஸை விட நீங்கள் நல்லாவே நடிக்கிறீங்க, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜேகேவோட அம்மாவும் பாட்டியும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் சிலை தான் வைக்கணும், எப்படி தான் இந்த சீரியலை உட்காந்து பார்க்குறீங்களோ, மனசாட்சியே இல்லாமல் அவனும் சீரியல் எடுக்கிறான்னா அது நீங்களும் சலிக்காமல் உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே நீதா ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்திருக்கா. ஹாய் அத்தைஸ், ஹாய் கிராண்ட்மா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீதா கேட்க, எங்கே இந்த வாரம் ஃபுல்லாக வரவே இல்லைன்னு பார்த்துட்டே இருந்தேன், கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன அதிசயம், வழக்கமாக வீக்கெண்டில் தானே வருவேன், இன்றைக்கி வந்திருக்க அப்படின்னு பெரியம்மா கேட்க, அதானே ஜங்குக்கு இன்றைக்கி வீட்டில் இல்லையே, அப்புறம் எதுக்கு வந்திருக்க, என்ன விசேஷம் அப்படின்னு ஜேகேவோட அம்மா கேட்க, ஏன் நான் ஜங்குக்கு பார்க்க தான் வரணுமா, உங்களெல்லாம் பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு நீதா கேட்க, எங்களை பார்க்கவா, என்ன விசேஷம் அப்படின்னு பெரியம்மா கேட்க, சும்மா நான் உங்களை பார்க்க வரல, ஒயனை பார்க்க வந்திருக்கேன். ஒய்யனையா, என்ன திடீர்னு அவளை பார்க்கலாம் வந்திருக்க அப்படின்னு ஜேகேவோட அம்மா கேட்க, சும்மா ஃப்ரெண்டு ஷாப்பிங் போகலான்னு சொன்னா, அதான் ஜங்கு கிட்ட சொன்னேன். சரி ஒய்யன் வீட்டில் சும்மா தானே இருப்பா, அவளையும் கூட்டிகிட்டு போன்னு சொன்னா, சும்மா ஃப்ரெண்டு ஷாப்பிங் போகலான்னு சொன்னேன், அதை சும்மா ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போகலான்னு சொன்னேன், அதான் ஜங்கு கிட்ட பேசினேன். சரி ஒயன் வீட்டில் தான் இருப்பா, அவளையும் கூட்டிகிட்டு போன்னு சொன்னா, அதான் ஒயனை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கு நீதா அவளோட ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போகிறா அப்படின்னு சொன்னதுமே தெரிஞ்சிருச்சு அது வருண் தான்னு. இவளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே, இல்லை நீதா நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்னு. ஹே சும்மா ஒரு 2 hours தான், போனதும் வந்துடலாம் அப்படின்னு நீதா சொல்ல, ஏண்டா சும்மா தானே இருக்கேன் வீட்டில், போர் அடிக்கும்ல, ஷாப்பிங் தானே போயிட்டு வா அப்படின்னு ஜேகே அம்மா சொல்ல, இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போகலை அப்படின்னு சொல்ல, ஹே ப்ளீஸ் என் ஃப்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே, அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நீ ஃபேஷன் டிசைனர் தானே, கொஞ்சம் வந்து செலக்ட் பண்ணி தாங்க அப்படின்னு உங்ககிட்ட பொய்யை அள்ளி தெளிக்கிறா. கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி தான் அப்படி ஃப்ளூவெண்ட்டாக பொய் சொல்கிறானே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்க, அதான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றால்லம்மா, போயிட்டு தான் வாயேன், லாரா கூட வீட்டில் சும்மா தான் இருக்கா, அவளையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு பெரியம்மா சொல்ல, என்னது லாராவா அப்படின்னு நீதா ஒரு நிமிஷம் பெரியம்மா சொன்னதை கேட்டு பயப்பட, அத்தை மறந்துட்டிங்களா, லாரா காலையில் தானே அவள் ஃப்ரெண்டு கூட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனா, அவள் வர ஈவினிங் ஆகிடும் அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆமாம்மா ஞாபகமே இல்லை அப்படின்னு பெரியம்மா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, வீட்டில் லாராவும் இல்லை, நாங்களும் சீரியல் பார்த்துட்ருக்கோம், நீ சீரியலும் பார்க்க மாட்டேன், உனக்கு போர் அடிக்கும் தானே, பேசாமல் நீ அவ கூடயே போயிட்டு தான் வாயேன் அப்படின்னு பாட்டியே சொல்லவே, ஐயோ என்ன காரணம் சொல்லி இவளை அவாய்ட் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே, இல்லை பாட்டி அவர்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை, ஷாப்பிங் தானே போகிற, அதுக்கெல்லாம் அவன்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, அப்படி நீ ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னால் மட்டும் வேணான்னு சொல்ல போகிறேனா அப்படின்னு பாட்டி கேட்க, அதுக்கு இல்லை பாட்டி அப்படின்னு என்ன காரணம் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கா, அதெல்லாம் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம், அவன் எதுவும் சொல்ல மாட்டான், நீ போயிட்டு வா அப்படின்னு ஜேகே அம்மா சொல்ல, அதான் எல்லோரும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, ப்ளீஸ் வா ஏன் அப்படின்னு நீதா சொல்ல, அப்படியே நீ நிஜமாவே எது கூப்பிட்றன்னு எனக்கு தானே தெரியும், இவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, தெரிஞ்சோ அவ்வளோதான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே, நான் எதுக்கும் அவர்கிட்ட ஒரு டைம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேம்மா அப்படின்னு நீங்கள் உங்களோட ஃபோனை கையில் எடுக்கவே, அதெல்லாம் நான் ஜங்கு கிட்ட சொல்லிட்டேன், அவன் தான் கூட்டிகிட்டு போக சொன்னான் அப்படின்னு நீதா சொல்ல, அவர் வராரா, இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் இருக்கான், அவன் ஒன்றை மட்டும் கூட்டிகிட்டு போக சொன்னான் அப்படின்னு நீதா சொல்ல, சரி எதுக்கும் ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து ஜங்குக்கு டயல் பண்ணுறீங்க, ரிங் போய்கிட்டே இருக்குது, ஜங்கு ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை, நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு ஒர்க் இருக்கான், பிஸியாக இருக்கானாம், அதனால் நம்மளை போயிட்டு வர சொன்னான், நீங்களும் கிளம்புறீங்க, கிளம்புறதுக்கு 2-3 தடவை ஜங்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் ஜங்குக்கு ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை, காரில் ஏறினதுக்கப்புறம் நீதா வருணுக்கு கால் பண்ணி, ஆன் த வேடா நீ வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வச்ச உடனே நீங்கள் நீதா கிட்ட என்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னு கேட்க, ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அத்தையை சமாளிக்கிறதுக்கு சொன்னேன், வருண் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நீதா சொல்ல, அவருக்கு தெரியுமா என்கிட்ட எதுவும் இன்றைக்கி வெளியில் போகிற மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்க,
ஆனால் உங்களோட கேள்விகளுக்கு அவள் எந்த பதிலுமே சொல்லாமல் காரில் வந்து காரை டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கா. நீதா ஜங்குக்கு கால் பண்ணா. மொதல் 2 ரிங்லேயே ஜங்குக் நீதாவோட காலை அட்டன் பண்ணுறான். ஹலோ ஜங்குக், என்னடா 2 ரிங் கூட போகலை, அதுக்குள்ளே கால் அட்டன் பண்ணிட்ட, ஃபோனை கையிலே வச்சிருக்கியா என்ன? நீதாவோட இந்த கேள்வி நிஜமாவே ஜங்குக்கு கேட்கணுன்னு கேட்டாளா இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கிற உங்களை வெறுப்பேற்றணும்னு கேட்டாலானே தெரியல. ஆனால் ஜங்குக் நிஜமாவே மீட்டிங்லேருந்து அப்போ தான் ஃபோன் எடுத்திருப்பான். ஆனால் அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் ஒரு நிமிஷம் நீதாவை பாராமா குனிஞ்சு உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. மீட்டிங்கில் இருந்தேன், இப்போ தான் வந்தேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு ஜங்கு கேட்க. ஒன்றும் இல்லை, நானும் ஒயனும் ஷாப்பிங் போயிட்டுருக்கோம், அதை சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு நீதா சொல்ல. நீயும் ஒயனுமா, அவளை எங்கே பார்த்த அப்படின்னு புரியாமல் ஜங்கு கேட்க. வீட்டில் தான், வீட்டுக்கு போய் தான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நீதா சொல்ல. ஒயன் என்கிட்ட வெளியில் போகிற மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, வருண் கிட்ட தான் கேட்கணும் என்ன பிளான்னு. என்னை பிக்கப் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நீதா சொல்ல. வருண் எங்கே இருக்கான் அப்படின்னு ஜங்கு கேட்க. வருண் ஆண்டவே. சரி, எங்கே தான் போயிட்டுருக்கீங்க உடனே அவன் மால் பேரை சொல்ல. எதில் போகிறீங்க? கேபில் தான்டா அப்படின்னு நீதா சொல்ல. இதுக்கு மேலே அவன் ஏதாவது கேள்வி கேட்டால் நாம் உளறிடுவோன்னு நினச்சேன் நீதா. சரி நீ பாரு ஜங்கு, நாங்கள் போயிட்டுருக்கோம், அங்கே போயிட்டு நாங்கள் கால் பண்ணுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறா. நீதா ஃபோனை வச்ச உடனே நீங்கள் நீதா கிட்ட வருணுக்கு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்னு கேட்க. இல்லை, ஆஃபீஸில் ஏதோ சர்வர் ப்ராப்ளமா, அதனால் அவனுக்கு இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். மார்னிங் ஃப்ரீயாக இருக்கேன், வெளியில் போகலாமான்னு ஜங்கு கிட்ட கேட்டான். ஜங்குக்கு அவன் பிஸியாக இருக்கான்னு நம்மளை மட்டும் போயிட்டு வர சொல்லி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. அவர் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே, வருண் கூட எதுவும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்க. ஜங்குக் வருண் கிட்ட அவனையே சொல்லிட்டான் போல. வருண் உன்னை கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் நினைக்கிறேன் அப்படின்னு நீதா சொல்ல. வருண் உனக்கு கால் ட்ரை பண்ணா, உன் நம்பர் நாட் ரீச்சபிளே இருந்துச்சான், அதனால் என்கிட்ட சொல்லி உன்னை பிக்கப் பண்ணிக்க சொன்னான் அப்படின்னு நீதா சொல்ல. ஜங்குக் நீதாவோட காலை கட் பண்ணதுலேருந்து வருண் கூட வெளியில் போகணும்னு டிசைட் பண்ணிட்டா. அது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போகக்கூடாதா அப்படின்னு ஃபோனை தூக்கி டேபிள் மேலே போட்டுட்டு சேரில் உட்காந்து கோவமாக யோசிச்சுட்டே இருக்கான். போய் ஊர் சுற்றுறேன்னா சுற்றட்டும், எனக்கு என்ன போச்சு, எனக்கு இங்கே என்ன வேலையா இல்லை அப்படின்ட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணவன் அதோடய பாஸ்வேர்டை போடுறதுக்குள்ளேயே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு லேப்டாப்பை அகைன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, எனக்கு என்ன போச்சா, எனக்கு தான் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேற என்ன பண்ணிருப்பான், மாலுக்கு தான் கிளம்பி போகிறான். நீங்களும் நீதாவை பேசிக்கிட்டே இருக்கா. நீங்கள் வந்த கேபு அந்த மாலுக்கு வந்துருச்சு. மாலோட வாசல்லே 2 பேருக்காகவும் வருண் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கேப்லேருந்து இறங்கி வருண் கிட்டே போயிட்டு நீதா பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நகர்ந்து ஜங்குக்கு கால் பண்ணுறா நீதா. அதே சமயம் ஜங்குக்கு ஆஃபீஸில் லேப்டாப் பேக்கெல்லாம் மூடி வச்சுட்டு மாலுக்கு கிளம்பி வர ரெடி ஆகிட்டுருக்கான். கார் வர வந்தவனுக்கு நீதா ஃபோன்லேருந்து கால் வர அதை அட்டன் பண்ணவன், என்ன மாலுக்கு போயாச்சா அப்படின்னு கேட்க. வந்துட்டோம். வருண் வந்துட்டானா? அதெல்லாம் வந்தாச்சு, வந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீயும் பிஸியாக இருக்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு தான் நீ இல்லாமல் போர் அடிக்குது, அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேசு, அதாவது கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும் அப்படின்னு சோகமாக அவள் பேச. வர வரைக்கும் ஒய்யன் எதுவும் பேசலை. இங்கே வந்து வருணை பார்த்ததுலேருந்து நீயும் இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கா. நான் சொன்னேன் அவகிட்ட நீ பிஸியாக இருக்கன்னு, இருந்தாலும் நான் வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணினா. சரி அதுதான் எதுக்கும் உங்ககிட்ட கேட்கலாம், ஃப்ரீயாக இருந்தால் வர முடியுமான்னு அப்படின்னு நீதா ஃபோனில் அவளுக்கு தோன்றதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அவள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புன ஜங்குக். சரி ஃபோனை வை அப்படின்னு காலை கட் பண்ணிடுறான். அவன் கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறா அப்படின்னு ஜங்குக் யோசிக்க. நீதா தனியாக இருக்கான்னு கம்பெனிக்கு என்னை கூப்பிட்றாளா, இல்லை அவளும் வருணும் ஒன்றா இருக்கிறத பார்த்து எனக்கு ஸ்டொமக் பேர்ன் ஆகணும்னு சொல்லிட்டு அது கூப்பிட்றாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேகமாக ஓட்டிட்டு மாலுக்கு வந்துட்டுருக்கான். ஜங்குக்கோட காரு மாலுக்கு வந்துடுச்சு. ஜங்குக் காரை பார்க் பண்ணிவிட்டு மாலுக்குள்ளே வரான். நுழைஞ்ச உடனே நேர் ஆப்போசிட்லேயே 2வது மாடியில் நீங்களும் வரணும் நின்று பேசிகிட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வேகமாக 2வது மாடிக்கு எக்ஸலேட்டர் வழியாக ஏறினவா நீங்களும் வரணும் ஆப்போசிட்டாக நின்று பேசிகிட்டு இருக்க. எக்ஸலேட்டர் வழியாக மேலே வந்த ஜங்குக்கு வருண் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். ஹே ஜங்குக் அப்படின்னு வருண் கூப்பிட நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. என்னடா ஒர்க் இருக்குது வரலன்னு சொன்ன, இப்போ திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்னு ஆச்சரியமாக வரும்னு கேட்க. நான் வரணும்னு சில பேர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணுறது அதான் வந்தேன் அப்படின்னு உங்களை பார்த்தபடியே ஜங்குக் பேச. எங்கே நின்றுட்டுருக்கீங்க, நீதா எங்கே அப்படின்னு வருணை பார்த்து ஜங்குக் கேட்க. அதை ஏன்டா கேட்குற, எக்ஸலேட்டரில் வரும்போது ஃபோனை பார்த்துட்டே வந்தாலா, ஒருத்தன் மேலே இடிச்சிட்டான் பாரு, நான் ஃபோனை கீழே போட்டுட்டேன், அப்போலேருந்து ஃபோன் ஒர்க் ஆகலை, சுவிட்ச் ஆஃப் பண்ணேன், ஆன் ஆக மாட்டேங்குது, அதான் ஷாப்பில் கொடுத்துருக்கான்.
அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டே அங்கே ஒரு மொபைல் ஷாப்பை கை காட்டி சொல்ல, அவன் ரிப்பேர் பண்ணி 1/2 ஆகும்னு சொன்னான்டா. நீதா அதுக்குள்ளே அந்த ஷாப்பில் அப்படின்னு மொபைல் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 2 கடை தள்ளி ஒரு ஷாப்பை கை காட்டி, அங்கே ஏதோ ஆக்சசரிஸ்லாம் பார்த்துட்டு வரேன்னு போனான் அப்படின்னு வருண் சொல்ல, அவள் போய் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு ஜங்கு கேட்க, 1 ஹவர் ஆகுதுடா. அப்போ 1 ஹவராக இங்கே தான் நின்றுட்டுருக்கீங்களா? அதுக்கு அவ கூடயே போயிருக்கலாம்ல அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல, நானும் சொன்னேன்டா, பட் ஆக்சசரிஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு உங்களை பார்த்துக்கிட்டே வரும்னு சொல்ல, இப்படி இந்த ஷாப் முன்னாடியே வெயிட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வேறு எங்கேயாவது போகலாம்ல. நீதா எப்படி இன்னும் 1 ஹவர் ஆனாலும் அந்த ஷாப்பை விட்டு வெளியில் வர மாட்டான்னு சொன்னான். இல்லை, அவள் வந்து தேடுவான்னு சொல்லி இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உன் ஃபோன் எங்கே அப்படின்னு உங்களை பார்த்துட்டே ஜங்கு கேட்க, நீதா கிட்டே இருக்குது அப்படின்னு. சரிடா, நீ தான் ஆஃபீஸில் இன்றைக்கி நிறையா ஒர்க் இருக்குது, வர முடியாதுன்னு சொன்னேன். திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க. ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சா இல்லை நீதா உன்னை ஒர்க் பண்ண விடலையா அப்படின்னு வருண் பேசிகிட்டு இருக்கும்போதே, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் சும்மா இந்த ஷாப்பில் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஜங்குக்கிட்டேயும் வருண்கிட்டையும் சொல்லிவிட்டு, ஜங்குக்கோட கண்ணால் ஒரு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு மொபைல் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளாத் ஸ்டோருக்கு தான் போகிறீங்க. கடைக்குள்ளே போகிறீங்க. அங்கே தொங்க விட்டுருந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்ருக்கீங்க. கடைக்குள்ளே வந்த ஒரு பையன் நீங்கள் நின்றுட்டு இருந்த கிளாத் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். என்ன சிஸ்டர், தனியாக ஷாப்பிங் வந்திருக்கீங்க போல், நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, அவன் பக்கத்தில் வந்த நொடியே அவன் குடிச்சிருக்கிற ஸ்மெல் உங்களுக்கு பயங்கரமாக வருது. அப்படின்னு நீங்கள் தலையை மட்டும் ஆட்டிட்டு திரும்பவும் ஹேங்கரில் தொங்கிட்டு இருந்த துணியெல்லாம் பார்த்துட்ருக்க. நீங்கள் ஒரு ஃபுல் ஹேண்ட் பிங்க் கலர் அம்பர்லா சுடிதார் தான் வியர் பண்ணியிருப்பீங்க. அதை பார்த்தாம, சிஸ்டர் இந்த பிங்க் சுடிதார் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, ஆனால் இப்படி ஃபுல் கவராக பண்ணிட்டு வந்தால் நாங்கள் எப்படி பார்க்குறது? இந்த ஷாலை ஏன் இப்படி போட்டிருக்கீங்க? போடாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு உங்கள் ஷாலை பிடிக்கிறான். உங்களுக்கு பயங்கர கோவம் வந்து அவனை பல்லாருன்னு அரைஞ்சிடலான்னு சொல்லி கையை தூக்கி அவனை அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அந்த இடத்த விட்டு நகர விடாமல் குறுக்க வந்து நின்னாவன். என்ன சிஸ்டர், ஹெல்ப் தானே பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க அப்படின்னு வழிமறைக்க, இங்கே பாரு, வெளியில் ஒருத்தவன் நிற்கிறான் பாரு, அவன் வந்தால் உன்னை கூட்டிகிட்டு போகவே ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்படும், ஒழுங்காக போயிடு அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கு காட்டி பேச, அச்சோ பயந்துட்டேன். என்ன ஹீரோவா அவர்? இந்த படம்லாம் பார்த்து பொண்ணுங்க ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. இப்போ கூப்பிடாவன என்ன பண்ணுவான்னு பார்க்குறேன். நீங்கள் ஜங்குக்கு கூப்பிட எட்டி பார்க்குறீங்க. அந்த பையன் திரும்பி கடைக்கு வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு ஒரு ரோ வழியாக புகுந்து கடையை விட்டு வெளில போயிடுறீங்க. ஹே, என்ன போய் 10 நிமிஷம் தான் ஆகுது? போய் 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்ட, எதுவும் வாங்கலையா அப்படின்னு வருண் கேட்க, இல்லை நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்ன நீங்கள். ஆனால் அவங்க முகத்தில் இருந்த லேசான பதற்றத்தை ஜங்குக்கு நோட் பண்ணுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நத்திங் அப்படின்னு கண்ணை சிமிட்டி நீங்கள் சொல்ல, வருணோட மொபைல் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்த கடையிலேருந்து கடைக்காரர் வருணை கூப்பிட, இருடா நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஜங்கு கிட்ட சொல்லிவிட்டு வருண் அங்கேருந்து போகிறான். வருண் போனதுக்கப்புறம் அவன் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்த உங்களோட இடது கையை டைட்டாக பிடிச்சி இழுத்த ஜங்குக், உனக்கு அவங்க கூட வெளியில் போகணுன்னா தாராளமாக எங்கே வேணால் போ, எங்கே வேணால் ஊர் சுற்று, ஐ டோன்ட் கேர், எதுக்கு தேவையில்லாமல் என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சவன் வார்த்தையிலே இருக்கத்தை காட்டுறான். வலிக்குது அப்படின்னு அவன் பிடியிலேருந்து கையை எடுக்க ட்ரை பண்ணா. வலிக்குது, விடுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, கையை விடுங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல உங்கள் கண்ணில் டியர்ஸ் நிற்கிது. அப்புறம் எதுக்கு நீதா கிட்டே என்னை வர சொல்லி சொன்னேன் அப்படின்னு உங்கள் கையை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டே கேட்க, நான் ஒன்றும் வர சொல்லலை அப்படின்னு அவன் கையை உதறி அவன் பிடியிலேருந்து உங்கள் கையை எடுத்த நீங்கள் வலி தாங்க முடியாமல் அதை உதறிட்டே இருக்கீங்க. அவன் கையை அழுத்தி பிடிச்சதுனால வந்த வலி மட்டும் இல்லை, அவன் பேசின வார்த்தைகள் தந்த வலியும் தான். கையை தேய்ச்சிக்கிட்டே, நான் எதுக்கு உங்களை வர சொல்லணும், எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, சும்மா திரும்ப என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு ஜங்கு சொல்ல, எனக்கு ஒன்றும் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களை இங்கே வர சொல்லணும்னு கூட எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களால் முடிஞ்சால் யார் வர சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட போய் இந்த கோவத்தை காட்டுங்க அப்படின்னு கோவமாக பேச, கோவத்தில் கண்ணை 10 செகண்ட்ஸ் மூடின நீங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸை உள்வாங்கி தொண்டையில் எச்சில் விழுங்கி வலியை உள்வாங்கி ஒரு பெருமூச்சை விட்டு கோவமாகவே, நான் எதுக்கு உங்களை வர சொல்லணும், ஒய் ஷுட் ஐ உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவா, இல்லை அப்படியே வந்தால் மட்டும் என் கூடவா இருக்க போகிறீங்க இந்த மாலில் இருக்கிற வரைக்கும், ஏன் திரும்பி வீட்டுக்கு போகிற வரைக்கும் கூட நான் வருண் கூட தான் இருக்க போகிறேன், நீங்கள் உங்கள் லவ்வர் கூட தான் இருக்க போகிறீங்க. ஸோ உங்களை வர சொல்கிறதுல எனக்கு என்ன நீட் இருக்குது, எனக்கு என்ன அவசியம் இருக்குது, நீங்கள் உங்கள் லவ்வர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்க்குறதுல எனக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்க போகுது. ஒரு லாங் ஃபியூஸ் விட்டு,
ஹோ! ஒருவேளை நானும் வருணும் ஒண்ணா இருக்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக வர சொன்னேன்னு நெனச்சிட்டீங்களோ? அப்ப நியாயமா பார்த்தா நீங்க அதுக்கு சந்தோஷம் தானே படணும். கோவப்படக்கூடாதே. ஏன்னா நான் வருண லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே நீங்க ஆசைப்படுறீங்க. அப்ப நான் வருண் கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீங்க சந்தோஷம் தாங்க படணும். எதுக்கு இவ்ளோ கோவம் வருது? சீக்கிரம் டிவோர்ஸ் கிடச்சிடும். நமக்கும் நீதாவுக்கும் நடுவில் தொல்லையாவே இருக்க மாட்டா அப்படின்னு நீங்கள் நினச்சி ஹாப்பியால இருக்கணும். நீங்கள் கோவமா கண்ணில் டியர்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போதே துணிக்கடையில் உங்கள் கூட வம்பு பண்ண பையன் அவன் ஃப்ரெண்டோட உங்களையும் ஜங்குக்கையும் கிராஸ் பண்ண போகிறான். அப்போ அவன் கிராஸ் பண்ணி போகும்போது, என்ன சிஸ்டர் நான் தான் அப்போவே நான் கம்பெனி தரேன்னு சொன்னேன்ல, என் கூட வந்திருந்தா ஜாலியாக இருந்திருக்கலாமா, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களை வம்பிழுத்துட்டே போகிறான். ஜங்கு கோவத்தில் கையை மடக்கி அவனை முறைக்க, உங்களால் என் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சுங்கிற பேர் இனிமேல் வராதில்ல. யாராவது அப்படி சொன்னா தோ இங்கே போகிறானே அந்த பொறுக்கி மாதிரி இல்லாமல், இல்லை இல்லை என்னை விட ஒரு நல்ல பையனாக பார்த்து தான் ஏன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிக்கிறோன்னு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னையும் வருணையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அது சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு வந்து கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லாமல் இப்படி கையை பிடிச்சி அழுத்தி கோவப்படுறீங்க. எதுக்கு எனக்கு புரியலையே. சொல்லுங்கள் சார் எதுக்கு? நீங்கள் பேச பேச ஜங்குக்கு கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. யூ நோ சம்திங், பாசத்தையோ கோவத்தையோ உரிமை இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் காட்டணும். அப்போ எனக்கு எதுவும் இல்லைங்கிறியா அப்படின்னு அவன் கோவமாக கேட்க, அஃப்கோர்ஸ் எஸ், அதான் நீங்கள் எல்லாத்தையும் வேறு ஒருத்தருக்கு கொடுக்க ரெடி ஆகிட்டீங்களே, அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கும்போதே வருண் அவன் ஃபோனை கொடுத்துருந்த ஷாப்லேருந்து ஃபோனை வாங்கிக்கிட்டு வரா. அவன் உங்கள் பக்கத்தில் வந்த உடனே 2 பேரும் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க. உங்கள் கண்ணை விட்டு வெளிவர தேங்கி நிற்கிற டியர்ஸையும் கோவத்தில் வாய் விட்டு வெளில வர துடிக்கின்ற வார்த்தைகளையும் அடக்க ட்ரை பண்ணுறீங்க. தொண்டையை விட்டு வெளியேறின வார்த்தைகளை வாயை விட்டு வெளிவராமல் உங்கள் நாக்கை கடிச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. சின்னதாக ஸ்மைல் பண்ணி வருணை பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வலியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் கண்ணை தாண்டி வெளில வர டியர்ஸை அடக்க முடியல உங்களால். அதனால் வருண்கிட்ட அவன் முகத்தை பார்க்காம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமாக நகர்ந்து போகிற வழியில் உங்களையும் மீறி உங்கள் டியர்ஸ் வெளில வருது. நீங்கள் போனதுக்கப்புறம் வருண் ஜங்குக்கிட்ட, என்னடா ஆச்சு ஒரு மாதிரி போகிறா? ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜங்கு சொல்ல, ஆஃபீஸில் சர்வர் ப்ராப்ளம்னு சொன்னேன், என்னாச்சு? தெரியலடா, நெட்ஒர்க்கில் ஒரு சின்ன இஷ்யூ, டொமைன் ஆக்சஸ் ஆகலை, பேக்கப் டீமை வச்சு பார்த்துட்ருக்காங்க, அநேகமாக நாளைக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரி, அதான் வீக்கெண்டில் வெளியில் போகலான்னு சொன்னேன்லடா, அப்புறம் என்ன திடீர்னு பிளான்? அதுவும் உன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஜங்குக்கு வருணை கேட்க, உன்கிட்ட சொல்லலையா? என்னடா சொல்கிற? நீத்தா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு வருண் கேட்க, இல்லையே, என்னடா? நைட்டு உங்ககிட்ட பேசிவிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீத்தா கால் பண்ணாடா. நான் இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ, ஸோ நாளைக்கு ஆஃபீஸ் லீவு, ஜங்குக்கிட்ட இப்போ தான் பேசினேன், வெளியில் போகலான்னு கேட்டேன், அவன் ஒர்க் இருக்குது வீக்கெண்ட் போய்க்கலான்னு சொன்னேன்டா. அதுக்கு அவள் சரி நான் ஜங்குக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னான். இல்லையேடா, அவன் நைட் எதுவும் கால் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணாடா. ஜங்குக்கிட்டேயும் ஒய்யன்கிட்டேயே பேசினேன், ஒய்யன் தான் ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னான். ஜங்குக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் இருக்கான், அவனால் வர முடியாது, அவளை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக முடியாது, வருணை கூட்டிகிட்டு போக சொல்லுன்னு நீ சொன்னதாக தான்டா சொன்னான் அப்படின்னு வருண் சொல்ல, ஹே அவள் ஃபோனும் பண்ணலை, நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. என்னடா சொல்கிற? அவன் உன்கிட்டையும் ஒய்யன்கிட்டையும் எதுவும் சொல்லலையா? அப்புறம் ஒய்யன் எப்படி கரெக்டாக வந்தா? இவ தான் வீட்டுக்கு போய் ஷாப்பிங் போகிறோன்னு அம்மா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஹே லூசாடா இவ அப்படின்னு வருண் கேட்க, இவகிட்ட 1000 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன், போய் சொல்லி ஒய்யனை எங்கேயும் கூட்டிகிட்டு வெளில வராதேன்னு. அவளுக்கு அது பிடிக்காது. அப்புறம் அவள் எங்கேயும் வரமாட்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு தலையில் கை வச்சுக்கிட்டே வழக்கம் போல் சொதப்பி வச்சிட்டியடா ஜங்குக் அப்படின்னு ஜங்குக்கு நினச்சிக்கிறான். இடியட் அப்படின்னு அவனவனே திட்டிக்கிறான். வர கோவத்துக்கு எனக்கு அவளை அப்படியே பலர்னு அப்படியே அரையணும் போல் இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, வேறு எதுக்கு ஒய்யன் உன்னை எவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கா. ஹே நானே அவ்வளோலாம் யோசிக்கிறது இல்லை, ஒய்யனா அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். இவள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு வரும்னு சொல்ல, அது உன் மேலே இருக்கிற அக்கறையெல்லாம் இல்லை, சரியான செல்ஃபிஷ்டாவ, இவளை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஜங்கு சொல்ல, எதுக்குடா இவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற? எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு வருண் ஜங்கு கிட்ட கேட்க, உனக்கு தெரியாதா அவள் என்ன பண்ணுனான்னு? அதுக்குன்னு அவள் பண்ணுற எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிக்கணுமா? ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா. பட் அப்படின்னு வருணும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்கும்போதே நீதா அவள் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வரா. அதனால் 2 பேருமே நீதாவை பற்றி பேசினதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹேய் நீ எப்போ வந்த அப்படின்னு ஜங்குக்கு பார்த்து நீதா கேட்க, இப்போ தான் அப்படின்னு கோவமாக அவளை முறைச்சிக்கிட்டே பல்ல கடிச்சிட்டே சொல்ல, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவளை போய் சொல்லி எங்கேயும் கூட்டிகிட்டு வராதன்னு அப்படின்னு கோவமாக கேட்க, ஸோ வாட், இப்போ 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்காங்க,
ஏதாவது பொய் சொன்னமே தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி பேசுகிறாளாப்பா. நீயே பேச அவகிட்ட. உன்ன மாதிரிலாம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், கோவம் தான் சப்புன்னு அரைஞ்சிடுவேன் அப்படின்ட்டு வருண் சொல்ல, நீ அவகிட்ட மட்டும் பொய் சொல்லலை, எங்ககிட்டயும் தான் பொய் சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பொய் சொல்லிக்கிட்டு நீ மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க, நாங்கள் யாரும் இல்லை. கொஞ்சமாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி மெச்சூர்டாக நடந்துக்க பாரு அப்படின்னு ஜங்குக் நீதா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே வருண், டேய் ஜங்குக், ஒய்யன் ரெஸ்ட் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆகுதுடா, அவள் இன்னும் வரல அப்படின்னா. அதானே இவ்வளோ நேரம் ஆச்சு, ஹே போய் பார்த்துட்டு வா போ அப்படின்னு நீதாவை பார்த்து சொல்ல, அவள் என்ன குழந்தையா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெல்லாம் துணைக்கு போகிறதுக்கு, போனவளுக்கு வர தெரியாதா போடா அப்படின்னு அவள் ரொம்ப அனாயிங்காக பேச, ஏச்சி இவகிட்டலாம் மனுஷன் பேசுவானா, வாடா அப்படின்னு வருணை கூப்பிட்டுக்கிட்டே ரெஸ்ட் ரூம் பார்க்க போகிறான் ஜங்கு. வீக் டேஸ்ன்றதுனால மாலில் கூட்டம் எதுவுமே இல்லை. நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு திரும்ப வரும்போது வாஷ்ரூம் பக்கத்தில் துணி கடையில் உங்ககிட்ட வம்பு பண்ண பையனும் ஃப்ரெண்டும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது 2 பேரில் ஒருத்தவன் உங்கள் ஷாலை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ஷாலில் பின் செஞ்சிருந்ததுனால அவன் இழுத்த வேகத்தில் அது உங்கள் ட்ரெஸ்ஸோடு சேர்த்து இழுத்துக்கிட்டு வந்ததுனால உங்கள் ட்ரெஸ்ஸு சைடில் ஷோல்டரில் கிழிஞ்சிருக்கும். ஷாலை பிடிச்சி இழுத்தவனை அரைகிறதுக்காக நீங்கள் கையை ஓங்கி திரும்பும்போது மற்ற ஒருத்தவன் உங்கள் 2 கையும் பின்பக்கமாக இறுக்கி பிடிச்சிக்கிறான். அந்த செகண்ட் ஷாலை வச்சுருந்தவன் உங்களை கத்த விடாமல் இருக்க அவன் கையில் வச்சுருந்த ஷாலை உங்கள் வாயில் இருக்க கட்டுறான். பின்னாடி ஒருத்தவன் உங்கள் கை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கவே முன்னாடி இருந்தவன் அவன் தான் உங்ககிட்ட துணி கடையில் வம்பிழுத்தவன். நான் தான் சொன்னல சிஸ்டர், நீங்கள் போட்டிருக்க ஷால் எனக்கு பிடிக்கலன்னு அதான் எடுத்துட்டேன் அப்படின்னு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தவன் உங்களோட காலில் மெட்டி இருக்கிறத பார்த்துட்டு, ஓஹோ கல்யாணம் ஆயிடுச்சா, பரவாயில்ல அப்படின்னு உங்கள் கால் விரல் மேலே அவன் ஸ்லிப்பர் காலால் வச்சு அழுத்துறான். உங்களால் வலி தாங்க முடியாமல் அலறிட்டு இருக்கும்போதே அவன் ஒரு காலை உங்கள் கால் மேலே வச்சு ஏறி உங்கள் ஷோல்டர் மேலே அவன் நகத்தை வச்சு கீரை உங்கள் முகத்துக்கு பக்கத்தில் கிஸ் பண்ண வரான். அது லேடிஸ் பாத்ரூம் ஏரியான்றதுனால அந்த பக்கம் அதிகமாக யாரும் வரவும் இல்லை. வீக் டேஸ்ன்றதுனால மால்லையும் கூட்டம் அதிகமாக இல்லை. அப்போ நல்ல வேலையாக பாத்ரூம்லேருந்து வெளில வந்த லேடி அவங்க கையில் வச்சுருந்த ஹேண்ட்பேக்காலேயே உங்களை பின்னாடி பிடிச்சிருந்தவனையே அடிக்க அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவன் உங்கள் கையை இறுக்கத்தை தளர்த்துறான். நீங்கள் சடனாக பின்னாடி பிடிச்சிருந்தவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்து முன்னாடி இருந்தவனை தள்ளி விடுறீங்க. உங்களுக்கு உதவி பண்ண அந்த பெண்ணை கத்தி கத்தி கூப்பிடுறாங்க செக்யூரிட்டி, அப்படி அங்கேருந்து யாரையாவது வராங்களா அப்படின்ட்டு. அங்கே என்ன பிரச்சனைனே தெரியலையே அப்படின்னு ஜங்குக்கும் வரணும் அந்த சத்தம் கேட்டு வேக வேகமாக வராங்க. அந்த பொண்ணு செக்யூரிட்டியை கூப்பிட்டுக்கிட்டே உங்கள் பின்னாடி உங்கள் கையை பிடிச்சிருந்தவன் ஒரு சில அடியோட தெரிச்சு ஓடிட்டான். ஆனால் முன்னாடி இருந்தவன் வசமாக மாட்டிக்கிட்டான். அங்கேருந்து எல்லாரும் அவனை பிடிச்சி அடிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் நின்றுட்டு இருந்த நிலமையை பார்த்து ஜங்குக்குக்கும் வருணுக்கும் அந்த அளவுக்கு கோபம் கண்ட்ரோலே பண்ண முடியல. 2 பேரும் அவனை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. ஜங்குக்கு கேட்க தேவையே இல்லை, ஆல்ரெடி அவன் செம்ம காண்டில் தான் இருந்தான். இப்போ இது வேற. அந்த பையன் முகத்தில் அவன் கொடுத்த 3வது பஞ்சிலேயே அவன் மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 2 பஞ்சு கொடுத்துருந்தா அவன் செத்தே போயிருப்பான். அங்கேருந்து எல்லாருமே வருணையும் அவனையும் தடுத்து நிறுத்துறாங்க. உங்களுக்கு உதவி பண்ண பொண்ணும் வருணும் உங்களை மெல்ல பிடிச்சி பக்கத்தில் இருந்த துணிக்கடையில் ஒரு சேரை போட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. நடந்த நிகழ்வில் நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க. அது உங்கள் கை கால் நடுக்கத்திலே ஜங்குக் ஃபீல் பண்ணுறான். அந்த பையன் அவங்களோட காலில் மிதிச்சதுனால உங்கள் வலது கால் மெட்டியில் ஒரு பிளவு ஏற்பட்டு கால் விரல் சதைப்பகுதியில் நல்லா குடுத்தி இருக்கும். அதுலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஹே ஜங்குக், காலில் நல்லா அடிபட்டிருக்கு போலடா, ப்ளீட் ஆகிட்டே இருக்குடா, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு வரும்னு சொல்ல, அதுக்குள்ளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த லேடி, தம்பி நான் நர்ஸ் தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னு கடையில் வச்சுருந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டை வாங்கி உங்களுக்கு காயத்துக்கு மருந்து போட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அந்த பொண்ணு. தம்பி இங்கே வா, உன் ஒய்ஃபா அப்படின்னு ஜங்குக்கு கூட்டி கேட்க, அப்படின்னு அவன் தலையாட்டுறான். அவனை காலை மடக்கி முட்டி போட்ட மாதிரி உட்கார சொல்லி அவன் தொட மேலே உங்கள் வலது காலை எடுத்து வச்சு உங்கள் கால் விரலோட அடிப்பகுதியை காட்டி, இங்கே பாரு மெட்டி அவள் காலுக்குள்ளே அழுத்திருக்கு, அது மெல்லமாக இப்படி ஓப்பன் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு அவங்க போட்டிருந்த மெட்டியை காட்டி சொல்ல, மெட்டியை மெல்ல விரிக்க ட்ரை பண்ண ஜங்குக் உங்கள் காலை தொட போகும்போதே அவன் உங்கள் காலெல்லாம் நடுக்கத்தில் இருந்து எவ்வளோ பயத்துலேயும் வலியிலையும் இருக்கீங்கன்றதை ஜங்குக்கால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களோட வலி அவனுக்கு இன்னும் கஷ்டத்தை ஏற்படுத்துது. இங்கே வலியில் கத்தவே வருண் உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். ஒன்றும் இல்லை நீ அங்கே பார்க்காத, ஈஸி அப்படின்னு உங்கள் கையையும் ஷோல்டரையும் சேர்த்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். நீங்கள் வருணோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஒரு வழியாக ஜங்குக் மெட்டியை மெல்லாமல் ஓப்பன் பண்ணி உங்கள் காலிலேருந்து எடுக்கிறான். அவன் எடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்கள் காலில் விழுந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி அதுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு விடுறாங்க. உங்கள் இடது பக்க தோலில் அந்த பையன் ஷாலை பிடிச்சி இழுக்கும்போது கிழிஞ்சிருக்கும். அந்த இடத்துல நகை கீறல்கள்லாம் இருந்திருக்கும். சிஸ்டர்
இங்கே ஷோல்டர்களையும் காயாக இருக்குது அப்படின்னு வருண் சொல்ல, அந்த பொண்ணு உங்களோட காலை ஜங்குக் மடியிலேருந்து எடுத்து மெல்லமாக கீழே வச்சுட்டு, நீங்கள் போய் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு ஜங்குக் கிட்ட சொல்ல, ஜங்குக்கும் தலையாட்டிட்டு மாலோட கீழ் ஃப்ளோரில் போயிட்டு ஜூஸ் ஷாப்புக்கு போகிறான். உங்கள் ஷோல்டர்லேயும் நெக்லேயும் காய இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு உங்களுக்கு மருந்து போட்டு விடுறா. ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குப்பா, வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறியா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்க, ஓரளவுக்கு பதட்டத்தையும் படபடப்பையும் சமாளித்த நீங்கள், இல்லைக்கா பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எப்படி மேனேஜ் பண்ணுவ, பின்னாடி ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, பேண்ட்லேயும் பிளட் ஸ்டெயின் ஆகிருக்கு, பேசாமல் இங்கேயே வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு வரும்னு சொல்ல, நீங்களும் தலையை மட்டும் ஆடுறீங்க. அவங்க இருந்தது ஒரு மென்ஸ் ட்ரெஸ் ஷாப்புன்றதுனால வருண் அவன் பேண்ட் பாக்கெட்லேருந்து அவனுடைய வாலெட் எடுத்து நீதா கிட்ட கொடுத்து, நீத்து பக்கத்தில் இருக்க ஷாப் போயிட்டு ஒயினுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரியா. நீதாவும் வாலெட்டை வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறா. ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸ் பேண்ட்டையும் க்ளோஸ்டு ரவுண்ட் நெக் ஸ்லீவ்லெஸ் க்ராப் டாப்பையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அதை பார்த்து கடுப்பான வருண், உனக்கு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு டேரெக்டாகவே சொல்லிடு, இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு திட்ட, ஹே இந்த ட்ரெஸ் அவளுக்கு நல்லா தாண்டா இருக்கும் அப்படின்னு நீத்து சொல்ல, கரெக்டாக ஜங்குக் ஜூஸ் வாங்கிக்கிட்டு கடைக்குள்ளே வரான். வருண் நீதாவை திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, இவள் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்குடா, வேறு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், சரின்னு இவளை ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன், எப்படி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு வருண் ஜங்கு கிட்ட சொல்ல, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அவள் எடுத்துக்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை ஜங்கு கிட்ட தூக்கி காட்ட, அவள் காலில் அடிபட்டிருக்கு, அவளால் பேண்ட் எப்படி போட முடியும் அப்படின்னு நீதாவை பார்த்து பல்ல கடிச்சிக்கிட்டே வருண் கேட்க, ஓ சாரி மறந்துட்டேன் அப்படின்னு நீதா சொல்ல, இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் சொல்லியிருக்க பார்த்தியா, நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஜங்குக்கு பக்கத்தில் இருந்த துணி கடைக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸு தொங்க விட்டுட்டு இருந்த ஹேங்கரை தொலாவி ஒரு ப்ளூ கலர் ஃப்ளோரல் லாங் ஸ்கர்ட்டும் அரேபியன் க்ரீன் கலர் நூடுல்ஸ் ஸ்டாப் ஸ்கூப் நெப் ஸ்லீவ்லெஸ் காட்டன் கெமி டாப்பும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட பக்னிக் கொடுக்குறான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண லேடி மருந்து போட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்க, அப்படின்னு தலையை மட்டும் ஆச்சுங்க. அவர் மருந்து போட்டு முடித்த உடனே அவங்கக்கிட்ட துணியை வாங்கிக்கிட்டு, சிஸ்டர் அவளுக்கு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மட்டும் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த நீங்கள், ஸ்கர்ட் ஓகே பட் இந்த டாப் வேண்டாம், கொஞ்சம் க்ளோஸ்டு நெக்காக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஹே நெக்லெல்லாம் மருந்து போட்டிருக்குடி, க்ளோஸ்டாக போட்டேன்னா மருந்தெல்லாம் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும், காயத்தில் இருக்காது அப்படின்னா, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான் வருண். இல்லை இதை போட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் யாராவது பார்த்துடுவாங்கல்ல, சரி அதுக்கு பார்த்தா பிரச்சனை ஆகிடும், அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு தான், டேடிக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னா, உன் டேடி என்ன எங்கேயா இருக்காரு அவருக்கு தெரியறதுக்கு அப்படின்னு நீதா சொல்ல, கிறிஷுக்கு தெரிஞ்சால் அவன் ஹர்ஷா கிட்ட சொல்லிடுவான், ஹர்ஷா அப்பா கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து நீங்கள் சொல்ல, அவ்வளோதானா வீட்டுக்கு போகும்போது மேலே ஓவர் கோட் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல, சிஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஜங்குக்கு அவங்கக்கிட்ட கேட்க, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு உங்களை மெல்ல பிடிச்சி தூக்கிக்கிட்டே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்ற ஹெல்ப் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு 2 பேரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வரீங்க. நீங்கள் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. ஜங்குக்கு ஜூஸ் எடுத்து உங்கள் கிட்டே கொடுக்க, இந்த ஜூஸை குடி அப்படின்றான். இல்லை எதுவும் வேண்டாம் கொஞ்சமாக குடி அப்படின்னு வரும்னு சொல்ல, இல்லை வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாண்ணா விடுங்களேண்டா அப்படின்னு நீத்து சொல்ல, ஜங்குக் வருண் 2 பேருமே நீதாவை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஜூஸை கையில் வாங்கி உங்ககிட்ட கொடுத்து, இதை கொஞ்சம் குடிப்பா அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க ஹேண்ட்பேக்லேருந்து டேப்லெட் ஒன்று எடுத்து அதுலேருந்து ஒரு டேப்லெட்டை பிச்சு பாதியாக உடச்சி உங்ககிட்ட கொடுத்து, ஜூஸை குடிச்சிட்டு இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ. என்ன டேப்லெட் சிஸ்டர் இது, பயப்பட வேண்டாம் பெயின் கில்லர் தான் அப்படின்னு அவங்க கையில் கொடுத்துட்டு, ஒரு 3 hours நல்லா தூக்கம் வரும், ஓரளவுக்கு பெயின் குறைஞ்சிடும், ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு சாப்பிட்டு இந்த டேப்லெட்டை கொடுங்க அப்படின்னு இன்னொரு டேப்லெட்டை ஜங்கு கிட்டே கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு போனில் எதுவும் அடிப்படலை, அப்படி அடிபட்டிருந்தால் இந்த நேரம் அவங்களால எழுந்து நடந்திருக்க முடியாது, ஸோ சதையில் மட்டும்தான் காயம் ஆகியிருக்கு, பெயின் கில்லர் தான் இது, இந்த டேப்லெட்டை கொடுங்க நைட் நல்லா தூக்கம் வரும், மார்னிங் பார்த்துட்டு வேணும்னா டாக்டர்கிட்ட போய்க்கோங்க அப்படின்னு ஜங்கு கிட்டே சொல்லிவிட்டு, ஒன்றும் இல்லை சின்ன காயம்தான் பயப்பட வேண்டாம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி உங்கள் ஷோல்டரை மெல்லமாக பேட் பண்ணி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. தேங்க்ஸ்க்கா அப்படின்னு அவங்கள பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறீங்க. பரவாயில்லப்பா சரி நான் கிளம்புறேன் பார்த்துக்கோங்க, ஷீ நீட் சம் ரெஸ்ட் போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி, டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு ஜங்கு கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த லேடி கிளம்பிடுறாங்க. ஜங்குக்கும் வரணும் அந்த லேடிக்கிட்ட, தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப் அப்படின்னு அவங்க கரெக்ட் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்ல, வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு புறமும் வருண் ஒரு புறமும் உங்களை பிடிச்சிக்கிறாங்க. கடைக்காரர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வெளியே வரும்போது ஜங்குக்கோட கையை பிடிச்ச நீதா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு, வருண் நீ அவளை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு வருண்கிட்ட சொல்லிவிட்டு,
அவன் கூட்டிகிட்டு போகட்டும் விடு, அப்போ தான் அவளுக்கு அவன் அவளை எவ்வளோ கேர் பண்ணுறான்னு தெரியும், ஒரு அஃபெக்ஷன் வரும் அப்படின்னு ஜங்குக் கிட்ட சொல்ல, ஜங்குக் ஆல்ரெடி உச்சக்கட்ட கோவத்தில் இருந்தான். இதில் நீதா இப்படி சொன்னதுமே இன்னும் ட்ரிகர் ஆக கோவத்தில் அவளை அறைய ஓங்குறான் கையை. பின்னாடி அந்த கடைக்காரங்கெல்லாம் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறத நோட் பண்ணவன் ஓங்கின கையை அவளை அடிக்காத மாதிரியே இறக்கிட்டு, இங்கே பாரு, இத்தனை பிரச்சனையும் உன்னால தான். நீ மட்டும் இன்றைக்கி அவளை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இங்கே பாரு, நீ பண்ணுறது எதுவுமே இங்கே யாருக்கும் பிடிக்கல, முக்கியமாக எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கடையை விட்டுட்டு வெளியில் போகிறான். உங்களையும் வருணையும் மால் வாசலில் நிற்க சொல்லிவிட்டு கார் பார்க்கிங்க்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தவன் காரோட முன்பக்க சீட்டை அதில் படுத்துக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, நீ இப்படியே படுத்துக்கோடி அப்படின்றான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் உட்காந்துட்டே வரேன் அப்படின்னா, டேப்லெட் சாப்பிட்ருக்கடி, தூக்கம் வரும்னு சொன்னாங்கல்ல அவங்க, அதுக்கு தான் அப்படின்னு ஜங்குக் சொல்ல, பரவாயில்ல நான் அப்படியே தூக்கம் வந்தா நான் உட்காந்துட்டே தூங்கிக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ வா அப்படின்னு ஜங்குக் சொல்ல, இல்லை அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, டேப்லெட் வேற போட்டிருக்கல்ல, எப்படியும் தூக்கம் வரும், அப்புறம் என்ன அப்படின்னு வருண் கேட்க, அதுக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க, நீ என்ன சொல்லணுன்னாலும் பொறுமையாக படுத்துக்கிட்டே யோசி வா அப்படின்னு ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சி காரோட முன் சீட்டில் சாஞ்ச மாதிரி படுக்க வச்சுட்டு சீட் பெல்ட்டை போட்டு விடுறான். டிரைவர் சீட் பக்கம் வந்த ஜங்குக், நீ போய் கார் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு வருணை பார்த்து சொல்ல, இல்லைடா காரில் வரல, பைக்கை தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, பைக்லையா, ஏன் கார் என்னாச்சு, சும்மா தான்டா, இங்கே வந்ததுலேருந்து பைக்கை எடுக்கவே இல்லையா, அதான் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு இன்றைக்கி ஓட்டி பார்த்துட்டு சர்வீஸ்க்கு வரலான்னு எடுத்துகிட்டு வந்தேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு நீதாவை பார்த்து ஜங்குக் கேட்க, நீதாவும் ஜங்குக்கு அவளை அடிக்க கை ஓங்கினதையும் அவன் பேசினதையும் நினச்சி கோவமா நகத்தை கடிச்சிட்டே நின்றுட்டுருக்கா. ஒன்னத்தான், நீ ஹாஸ்டலுக்கு எப்படி போகிற, அவன் பைக்கில் தான் வந்திருக்கான், அவன் கூட பைக்கில் போறியா அப்படின்னு நீதாவை பார்த்து ஜங்குக் கேட்க, வருணும் நீதாவை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். நான் பைக்லலாம் போகல, ஏன் நீ காரில் தானே வந்திருக்க அப்படின்னு ஜங்குக் கிட்ட அவள் கோவமாக கேட்க, உன்னை ஹாஸ்டலில் விட்டுட்டு போகிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, அவங்க கூட பைக்கில் போகிறதுனா போ, இல்லைன்னா கேப் புக் பண்ணிப்போ அப்படின்றான். நீ கிளம்புடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வருண் ஜங்குக் கிட்ட சொல்லவே, சரிடா என்னென்னு பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்த ஜங்குக் வருண் கேப் புக் பண்ணி நீதாவை கேப்குள்ளே அனுப்பி வச்சுட்டு அவனும் கிளம்புறான். நீங்களும் ஜங்குக்கும் வீடு வந்து சேர காரில் வரும்போதே நீங்கள் சீட்டில் சாஞ்சபடியே தூங்கியிருப்பீங்க. ஜங்குக் காரை நிறுத்திட்டு டிரைவர் சீட்லேருந்து இறங்கி உங்கள் பக்கம் வந்தவன் மெல்லமாக சீட் பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு உங்களை தூக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே ஐஸ் ஓப்பன் பண்ண நீங்கள் அவன் தூக்க வந்த கையை தடுத்து நிறுத்தி நானே எந்திரிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்குறீங்க. உங்கள் கையை ஜங்குக் பிடிக்க அவன் கையை எடுத்து விட்டுட்டு, இல்லை நோ நீட், I'll மேனேஜ் மை செல்ஃப் அப்படின்றீங்க. உங்கள் தாடையை ஒரு கையால் பிடிச்ச ஜங்குக், ஹே எனக்கு வேணால் எந்த உரிமையும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே, ஸோ நீ எப்படி வேணாலும் என்னை பனிஷ் பண்ணு, ஆனால் இப்படி மட்டும் வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு அவன் ஓவர் கோட்டை கழட்டி உங்கள் தோல் மேலே போட்டுட்டு உங்கள் தோலில் கையை போட்டு களைஞ்சிருந்த உங்கள் தலையை அவன் கையால் கோதி சரி பண்ணி உங்கள் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர. 2 பேரும் வீட்டுக்குள்ளே வரும்போதே மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருந்த லாரா நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து வரதை பார்த்து வேகமாக உங்ககிட்ட ஓடி வரா. ஒய்யன் என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி நடந்து வர அப்படின்னு உங்கள் காலை பார்த்துக்கிட்டே கேட்க, ஒன்றும் இல்லை ஷாப்பிங் போயிருந்தோமா, ஒரு ட்ராலி காலில் ஏறிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தீங்கன்னு அத்தை சொன்னாங்க அப்படின்னு லாரா சொல்ல, ஆமாண்டா மாலுக்கு தான் போயிருந்தோம், அங்கே சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க ட்ராலி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா, அது காலில் ஏறிடுச்சு அப்படின்னு யோசிச்சு போய் சொல்ல, ஜங்குக்கு இந்த பொய்யை சொல்கிறதுல விருப்பமே இல்லைனாலும் அவளோட இந்த காயத்துக்கு நம்ம தான் காரணம் அப்படின்ற கில்ட்டினாலையும் அதே சமயம் நீங்கள் மற்றவங்கள சமாளிக்க சொல்லிட்டு இருக்க போய் நடுவே ஏதாவது பேசி குழப்பிட வேணான்னு நினச்சிருந்தான். அவன் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். லாராவோட சத்தம் வீட்டில் இருந்த எல்லாருமே அங்கே வர வைக்குது. ஹாஸ்பிட்டல் போனீங்களா, கட்டெல்லாம் போட்டிருக்கா, ரொம்ப பெரிய காயமா அப்படின்னு பெரியம்மா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன காயம்தான், கட்டு தான் கொஞ்சம் தெரியாமல் பெருசாக போட்டுட்டாங்க. பெரியம்மா பாட்டி ஜேகேவோட அம்மா லாரான்னு ஒவ்வொருவரும் மாறி மாறி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் ஜங்குக், மா பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்கம்மா, தூக்கம் வரும்னு சொன்னாங்க, அவள் காரில் வரும்போதே தூங்கிட்டா, இப்போ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கா, கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஜேகே அம்மாவை பார்த்து சொல்ல, சரிடா மேலே கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஜேகே அம்மா ஜங்குக் கிட்ட சொல்லவே, ஜங்குக் உங்களை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறான். உங்களை பெட்டில் படுக்க வச்சு கொஞ்சம் நேரம் தூங்கு, நான் டின்னர் ரெடி ஆனதும் எழுப்புறேன், அது வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போர்வை போற்றி விட்டதுக்கப்புறம் குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போகிறான். பேண்ட் பாக்கெட்லேருந்து உங்கள் காலில் இருந்து கழட்டின மெட்டி எடுத்து பார்க்குறான். அதில் உங்களோட ரத்தம் படிஞ்சிருக்கிறத பார்த்து உங்கள் காலில் இருந்து மெட்டியை கழட்டும் போது நீங்கள் வழியில் துடிச்சதை நினச்சி
ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அந்த மெட்டியில் இருந்த ரத்த துளியை கழுவுறான். தென் குளிக்கலான்னு பேண்ட்டை கழட்டும்போது அவன் பேண்ட் தைஸ் பார்ட்லேயும் அவன் கால்லேயே இருந்த பிளட் ஸ்டெயினை பார்த்து அவனுக்கு அடிபட்டிருந்தா கூட அவ்வளோ துடிச்சிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு வலியை அவன் மனசில் ஏற்படுத்துது. ஆஃபீஸ்லேருந்து ஜெய்சன், ஜேகேவோட அப்பா, பெரியப்பா எல்லாரும் வந்துடுறாங்க. உங்களை பற்றியும் நடந்ததை பற்றியும் ஜங்கு கிட்ட விசாரிக்கிறாங்க. அவனும் நீங்கள் சொன்ன அதே பொய்யை வேறு வழி இல்லாமல் அவங்கக்கிட்ட சொல்லி சமாளிக்கிறான். நைட்டு சாப்பாடு ரெடி ஆனதுமே அவளை எழுப்பிட்டு ரூம்லேயே சாப்பாடு கொடுத்துட்டு நர்ஸ் கொடுத்த டேப்லெட்டையும் கொடுத்து உங்களை திரும்பவும் தூங்க வைக்கிறான். நீங்கள் நல்லா தூங்கினதுக்கப்புறமும் உங்களை பார்க்குறதுக்காக ஜேகேவோட அம்மா ஜங்குக்கோட ரூமுக்கு வராங்க. ஜங்குக் பெட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருந்த உங்களோட காலை மடியில் வச்சு அதை பார்த்து வருத்தப்பட்டுட்ருக்கான். ஜங்குக்கோட பக்கத்தில் வந்த ஜேகேவோட அம்மா குனிஞ்சு உங்களோட காலை தொட்டு பார்த்துட்டு இருந்த ஜங்குக்கோட தோல் மேலே கையை வச்சு, ஜங்குக் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லைம்மா ஏன் தப்பு தான், நான் மட்டும் அவளை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல அப்படின்னு வருத்தமாக பேச, சண்டை போட்டியாவ கூட உங்கள் காலை பார்த்த மாதிரியே தலையை மட்டும் ஆட்ட, சரி விடு ஃபீல் பண்ணாத, சின்ன காயந்தான் சரியாயிடும் அப்படின்னு நின்றுட்டு இருந்த ஜேகேவோட அம்மா ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. சாரி சொன்னியா? அப்படின்னு ஜங்குக்கு தலையாட்ட, சரி காலையில் அவள் எழுந்ததும் அவகிட்ட சாரி சொல்லு, சமாதானம் ஆகிடுவா, ஓகேவா, இப்போ போய் தூங்க அப்படின்னு அவன் தோலை தட்டி கொடுத்து தூங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஜேகேவோட அம்மா போனதுக்கப்புறமும் தூங்குறதுக்காக அவன் படுக்கையில் படுத்தவன் நீங்கள் உங்களோட பேக் சைடை பார்த்த மாதிரியே படுத்திருக்கான். உங்கள் முதுகுலையும் கழுத்துலேயும் இருந்த காயத்தையும் நகைக்கீரலையும் பார்த்தவன் அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பில்லோவை கடந்து உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்து உங்கள் ஹிப் மேலே இருந்த உங்கள் கை மேலேயே அவன் கையை வச்சு உங்கள் காது பக்கத்தில் வந்தவன், சாரிடி, நான் உன்னை திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, இன்றைக்கி நடந்ததுக்கு கம்ப்ளீட்டாகவே என் மிஸ்டேக் தான், நான் தான் காரணம், நான் மட்டும்தான் காரணம், நான் மட்டும் ஒழுங்காக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா உன்கிட்ட சண்டை போட்டிருக்கவே மாட்டேன், நீயும் வாஷ்ரூம் போயிருக்கவே மாட்டேன், இப்படி ஆயிருக்காது, சாரிடி, ஐம் ஸோ சாரி ஒய்யன் அப்படின்னு கண்ணில் டியர்ஸோடு பேச, ஆனால் நீங்கள் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்த மயக்கத்தில் தூங்கிட்டு இருந்ததுனால அவன் பேசின எதுவுமே உங்களுக்கு தெரியவே இல்லை.